வவுனியா வீரபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் வவுனியா தவசிக்குளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் உட்பட சிலர் நேற்று மாலை வவுனியாவில் இருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றிருந்தனர். இதன்போது அவர்கள் மீது அந்த பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோ அபிஷாந்த் என்ற 19 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டுள்ளதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூரில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த 3 அடங்கிய குடும்பத்தவருடன் எதிரே வேகமாக பயணித்த இளைஞர்களின் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிரே வந்த கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் புத்தூர் மணப்பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் மூளை சிதறி பலியாகியுள்ளார். மேலும் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் தாயும் மகனும் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பெரிய போட்டி போதாங்க. அடிமா